எந்த உறவுகள் உங்களை வேண்டாம் என்று தள்ளினதோ, மறுபடி சொல்றேன், எந்த உறவுகள் உங்களை வேண்டாம் என்று தள்ளினதோ அந்த உறவுகளுக்கு முன்பாக நீங்க தான் கொண்டு போய் கொடுக்க போறீங்க. நீங்க தான் கொண்டு போய் கொடுக்க போறீங்க. அவங்க நிக்கிற இடத்துக்கு உங்களை தான் கர்த்தர் அனுப்ப போறாரு. உங்களை தான் அனுப்ப போறாரு. நீங்க தான் போக போறீங்க. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்க உறவுகள் உங்களை உதறி தள்ளி இருக்கலாம். உங்க உறவுகள் உங்களை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். இன்றைக்கு உங்க உறவுகளை சந்திக்கிற ஒரு நேரம் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க உறவுகளை பார்க்கிற ஒரு நேரம் வரப்போகிறது. நீங்க கர்த்தருக்கு முன்னால நின்றுட்டு இருக்கிறீங்கல்ல, ஐயோ என் மாமா இப்படி சொல்லிட்டாரு, என் பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டாங்க, என் சகோதரர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, இனி வேண்டவே வேண்டாம்னு சொல்றான் அப்படின்னு நினைச்சு அழுவீங்கல்ல, உங்களை அவங்களுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த போறாருங்க. நீங்க கர்த்தரை முன்னால வச்சுட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக, சகோதரனுக்கு முன்னால, உறவுகளுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த போறாருன்னு நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஓடிவா ஹந்தன சகதன ரபஹத்னம ஹஜன ஹிலகரவா ஆவில நிரம்பி அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்ட ஒரு 2 நிமிஷம் ஒரு தேவ ஆவியானுடைய பிரசங்கத்தை பார்க்கிறேன். நீ வெட்கப்பட்ட இடத்துல, நீ அவமானப்பட்ட இடத்துல, நீ தலை குனிந்த இடத்துல உன் தலையை நிமிர பண்ண போவதற்கு உன் சகோதரர்களுக்கு மத்தியில உன்னை கொண்டு போய் கர்த்தர்